குச்சேலர் அப்படிங்கிறவர், இவருக்கு 27 குழந்தைகள். தாரித்யம் அவ்வளவு. அலக்ஷ்மி ஜேஷ்டை வீட்டில் தாண்டவம் ஆடினாள். பத்னி சொன்னா, உங்க ஃப்ரெண்டோ சாக்ஷாத் ஸ்ரீயப்பதி வேர்ல்ட் பேங்கா இருக்கார், அவரை வச்சுட்டு நம்ம ஏழையா இருக்கலாமா, அவர்கிட்ட போய் கொஞ்சம் நிதி உதவி கேளுங்கோ. போகும்போது யாராச்சும் ஏதாவது போகும்போது ஏதாவது எடுத்துன்னு போக வேண்டாமா, மிஞ்சி போனாலும் அவா கொடுத்ததையே திரும்பி அவா கிட்ட கொடுத்துட வேண்டாமா. அதனால இவர் என்ன பண்ணார், அவளை எடுத்துட்டார். நன்னா தன்னுடைய அங்கவஸ்திரத்தை பொட்டலமா கட்டினார், போட்லின்னு பேர், நன்னா கட்டிண்டார். நேர போர்பந்தர்லேருந்து நடந்து போனார், சமுத்திரத்தை கடந்தார், பேட் துவாரகாவுக்கு சென்றார். சென்ற பிறகு சைனிகர்கள்லாம் சொன்னார், நீ கிருஷ்ணரோட ஃப்ரெண்டா, எப்படி தெரியும்னார். உடனே தன்னுடைய கிளாஸ் போட்டோவெல்லாம் காமிச்சார். இதை பாருங்க, எங்க கிளாஸ் டீச்சர் இங்க இருக்கா, சாந்தீபனியோட நாங்கள்லாம் ஒன்னாதான் படிச்சவா, இப்போ கொஞ்சம் மாறிட்டோம், கிருஷ்ணர் அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்கார், நாங்கள்லாம் கொஞ்சம் வயசு கழந்தட்டு நாங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவான் தான் சொன்ன உடனே நேர உள்ளே சென்றார். கண்ணன் அழைத்தார், சாப்பாடு இட்டார். எல்லாம் முடிச்ச உடனே ருக்மிணியை வந்து சாமரம் வீச சொன்னார். ஆச்சு, தோக்லா, ஃபாஃப்டா, கான்வி, டேப்லா, சுந்தா, உந்தியோ எல்லாம் சாட்டார். குஜராத்ல என்னெல்லாம் இருக்கோ சர்வமும் எல்லாத்தையும் சாட்டார். எல்லாத்துலயும் ஒரு 1/2 kg வெள்ளத்தையும் போட்டு சாப்பிட்டுட்டார். சாட்டு முடிச்ச கையோட கிருஷ்ணன் சொன்னார், எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னார். பொரி. கிருஷ்ணா, இவ்வளவு நன்னா நீ சாப்பாடு போட்டிருக்க, நான் கொண்டு வந்ததோ சாதாரண பொரி. கிருஷ்ணன் சொல்லிட்டார், என்னுடைய டயட்டீஷியன் அதுதான் சாப்பிடணுங்கிறா. சொல்லிட்டு உடனே ஒரு பிடி எடுத்துட்டார், வாயில போட்டார். 2வது பிடி எடுக்க போனார். ருக்மிணி வந்து தடுத்தா. ஐயோ, இதுக்கு மேலே சாப்பிடாதீங்க, டாக்டர் பொரிய சாப்பிடலாம்னு சொன்னாலே பொரி சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்லல, அதோட நிறுத்திக்குவோன்னு சொன்னோன்னு நிறுத்தி விட்டார். நேர குச்சேலர் சென்றார். போம் வழியில் பார்த்தால் வீட்டை காணோம். வாசல்ல ஒத்தி நன்னா அலங்காரம் பண்ணி நின்றுருக்கா. நமஸ்காரம் மாமி, உங்களை பார்த்து ரொம்ப நாள் எடுத்து யாரு நீங்கன்னு கேட்டார். நான் தான், நான் சுஷீலா, உங்க பத்தினா. ஏண்டி முன்னாடி நன்னா இருந்தே இப்ப என்ன கண்ணாபின்னா நான் எடுத்து அலங்காரம் பண்ணிட்டுனார். இல்ல இது கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து இந்த பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் வந்து ஒரு சாலோன்ல போய் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அலங்காரம், அவளுடைய வடிவழகையே மாத்துடுற மாதிரி இருக்கு, நான் நின்றுட்டு இருக்கேன். குழந்தைகளுக்குலாம் நல்ல வஸ்திரங்கள் அமேசான்லேருந்து கிடைச்சு கொடுத்து. இது எப்படி கிடைச்சதுன்னார். 12:45 கிடைச்சதுன்னார். அப்பதான் நினைச்சு பார்த்தார், 12:45 அங்க பெருமாள் அவல் சாப்பிடும் போது மகாலட்சுமி இங்க அனுகிரகம் பண்ணிருக்கா. அந்த அவல் பொறி 1 பிடி கொடுத்தேங்கிறதுக்காக பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணாரே. குச்சேலருக்காக அனுகிரகம் பண்ணாயே, அவல் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே.